everyone, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்கப் பிரஷ் க்ளீனிங் தாங்க. So இந்த மேக்கப் பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வாரம் மேல ஆயிடுச்சு. பண்ணனும் அப்படி நினைப்பேன், ஆனா எனக்கு டைமும் கிடைக்காது. So இன்னைக்கு வந்து இத பண்ணியே ஆகணும் அப்படினு தோணிருச்சு. So எப்பவுமே மேக்கப் பிரஷஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யூஸ் பண்றோம் அப்படினா அடுத்த யூஸ்க்கு முன்னாடியே நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு திரும்பியும் அதை க்ளீன் பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு அந்த பிம்பிள்ஸ் ஆக்னி இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ்லாம் வரும். ஸோ இன்னைக்கு என்னோட மேக்கப் ப்ரஷஸை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேக்கப் ப்ரஷஸை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நார்மல் காட்டன் கிளாத்தை விட இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து தண்ணி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணாத ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்பர் சிலிக்கானில் வரும் இல்லைங்களா, ஸோ அது வந்து எடுத்துக்கிட்டேன். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே சிலிக்கானில் மேக்கப் ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு மேட் மாதிரியும் பவுல் மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதுவுமே நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையிலேயே கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ அதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்டிலான பேபி ஷாம்பூ. ஸோ அந்த ஷாம்பூவோட ஜெல் வந்து எது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து அதை ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்குவோட பேபி ஷாம்பூ தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ரஷஸ், அதுக்கப்புறம் ஸ்பஞ்சுமே வந்து நம்ம இதே மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது ஒரு பிளாஸ்டிக் கப் வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ப்ரஷஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லிக்விட் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து என்னோடய ப்ரஷஸ் இருக்கிற அளவுக்கு நான் வந்து லிக்விட் போட்டுக்கிறேன். நிறைய இருக்குது அப்படின்னா நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஃபில் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரஷஸாக நம்ம அதுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம வந்து கொஞ்சம் அதை சோக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து சோக் பண்ணி வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த ப்ரஷஸோட ஹேர் வந்து ஒரு க்ளூவில் தான் நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் சோக் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளூ வந்து போயிட்டு ஹேர்ஸ் எல்லாம் அதில் உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே நீங்கள் வந்து சோக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா அந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகி இருக்கிறது நல்லாவே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்டி பாக்டீரியலாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம ஃபேஸில் அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு லாஸ்ட்டில் அதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் தாங்க சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயே ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சர்க்குலர் மோஷனில் வந்து இதை நல்லா ஜென்டலாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷஸை நல்லா சோக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலே நல்லா நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். இது வந்து ஒரு ஐஷேடோ ப்ரஷ். இது வந்து லைட்டாக பண்ணோம்னா போதும். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சைட் வேஸில் நான் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம ரவுண்டாக பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சைட் வேஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரஷஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் க்ளீனாக ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் நிறையவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கும், ஆனால் வெளியில் வந்து ரிமூவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு வாட்டி நான் சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு நல்லா அது போகிற வரலும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதுவுமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ப்ளஷ்ஷோட ப்ரஷ் வந்து அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக அதை வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் டவுன் சைடில் வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ க்ளீன் பண்ணும்போது ப்ரஷ்ஷோட மிடில்லையும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா உள்ளேயும் ப்ராடக்ட்ஸ் இருக்காது, எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகிடும். அதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி இருத்துட்டு இந்த மாதிரி டவுன் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப் ஸ்பஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதில் லிக்விட் போட்டுட்டு தண்ணியில் கொஞ்சமாக அப்படியே காமிச்சிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி தான் இது யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் இது வந்து க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரஷஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இந்த ப்ரஷஸ் வந்து அதோட ஹேர்ஸை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் போது அந்த ப்ரஷ்ஷோட ஷேப் வந்து நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். ஸோ லைட்டாக ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுவும் டவுன் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையும் வச்சுருங்க.
ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நானும் இதே மாதிரி தாங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணதுலேருந்து எனக்கு அந்த ப்ரஷ்ஷஸோட ஷேப் வந்து மாறாமே இருக்குது. ஸோ மேக்கப் ப்ரஷஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஈஸி மெத்தட் இது தாங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோட எண்டில் ப்ளூ பஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன். இன்னைக்கு வந்து வீடியோ எதை பற்றினது அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் க்ளீனிங் ரொட்டீன் தாங்க. சாரிங்க, மேக்கப் ப்ரஷஸ் க்ளீனிங் ரொட்டீன் தாங்க. என்னோடய மேக்கப் ப்ரஷஸை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கப் க்ளீன். ஸோ எப்போவுமே அடுத்த யூஸ் பண்ணும்போது என்னோடய மேக்கப்